தமிழை செயல்முறை அறிவு மொழியாக மாற்ற வேண்டும். டாக்டர் செம்மல் முஸ்தபா நேர்காணல். தினமலரால் வெளியிடப்பட்டது. தமிழ் வெறும் உணர்ச்சியின் அடையாளமா, அல்லது அறிவியல், கல்வி, சமூக முன்னேற்றத்துக்கான உலக மொழியா? இந்த அடிப்படை கேள்விக்கு சிந்தனையூட்டும் விடையாக அமைந்தது பேராசிரியர் மருத்துவர் செம்மல் முஸ்தபாவின் விரிவான நேர்காணல். வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் அமைப்பான நடவு NATAWO நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த உரையாடலில் உலகத் தமிழர்களை அறிவியல் அடிப்படையில் ஒருங்கிணைத்து தமிழை செயல்முறை அறிவு மொழியாக மாற்ற வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வை பிரகாசித்தது. நேர்காணலை பேராசிரியர் மேகலா இராமமூர்த்தி, புளோரிடா, அமெரிக்கா, நடவு அமைப்பின் இணை இயக்குனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கு. பச்சையம்மாள், புதுச்சேரி, இந்தியா, அரசு பள்ளி ஆசிரியர், முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநிலச் செயலர் திறம்பட நடத்தினர். கேள்வி 1. பச்சையம்மாள்: ஐயா வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் தந்தையார் ஓர் மாமனிதர். அவருடைய வழியில் நீங்களும் சிறப்பா தமிழுக்கும் மருத்துவத்திற்கும் தொண்டாற்றி கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு எல்லாரும் அறிவியல் மன்றம்னு வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ₹1 அறிவியல் மன்றம் என்ற பெயர் வச்சிருக்கீங்க. அந்த பேரே கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்கு. அது என்ன ₹1 அறிவியல் மன்றம்? அதை பற்றிய விளக்கம் தாங்க நம்ம தினமலர் வாசகர்களுக்கு. பதில்: மருத்துவர் செம்மல், 2017 நவம்பர் 22 இந்த ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. உலகம் முழுவதும் 110 நாடுகளில் 13 கோடி தமிழர்கள் தமிழ் உள்ளத்தோடு வாழ்கிறார்கள். அனைத்து நாட்டிலும் தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் உலகம் முழுவதுமாக சேர்ந்து ஒரு தமிழ் அமைப்பு ஏன் இல்லை என்ற ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உலக சுகாதார மையம் WHO வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ற ஒன்று இருக்கும். ஆனா முழு உலகத்திற்கும் சேர்த்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு என்று ஏன் ஒரு அமைப்பு இல்லை? இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம். உலகம் முழுவதுக்கும் ஒரு தமிழ் அமைப்பு என்று தொடங்கினால் அதற்கு தலைவர் என ஒரு பொறுப்பு இருக்கணும். அதை எந்த நாட்டுக்கு கொடுக்கிறது அப்படி என்ற கேள்வி எழும். எனவே ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்துக்கு தலைவர் என்பவர் கிடையாது. இதுதான் முதல் சட்டம். எடுக்கும் முடிவுகள் 5 அடுக்கு குழுமமாக, ஐம்பெருங்குழு, எண்பேராயம், அகக்குழு, புறக்குழு, அறங்காவலர்கள் உள்ளது. எனவே எப்படி முடிவுகளை எடுப்பார்கள் என்றால் வாக்குரிமையை பயன்படுத்தி ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கப்படும். உலகிலேயே தமிழ் அமைப்புக்கு என்று 300 பக்கங்களில் நிர்வாக வரையறை நூல், மேனுவல் வைத்திருப்பது ₹1 அறிவியல் மன்றம் என்ற அமைப்பு மட்டும்தான். ஒரு நாளைக்கு ₹1, $1 கிடையாது என்ற கணக்கில் வருடத்திற்கு ₹365 செலுத்தி யார் வேண்டுமானாலும் உறுப்பினராகலாம். உறுப்பினர் ஆன பின்பு நீங்க $365 கொடுத்திருக்கீங்க. அறிவியல் தமிழ் மன்றத்துக்கு நாம இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் எப்படி என்ற வினா அவர்களிடத்திலேயே வைக்கப்படும். கடந்த 50 வருடங்களாக தமிழ் நிகழ்வு என்றால் அது ஒரு பிரம்மாண்ட தன்மையில் நிகழும். ஓர் பெரிய அரங்கம் ஒப்பந்தம் செய்யப்படும். ஒரு 200 நபராவது குறைந்தது வரணும். சிறப்பு விருந்தினர் இருக்க வேண்டும். கலை நிகழ்ச்சி மற்றும் உணவு இருக்க வேண்டும். ஒரு பிரம்மாண்ட தன்மையை தமிழுக்குள் கொண்டு வரும் பொழுது வருடத்தில் ஒரு நிகழ்ச்சிதான் நடக்கும். அந்த ஒரு நாளும் தேவையற்ற தமிழ் அல்லாத விடயங்களில் விரயமாகி வீணலுக்கு இறைத்த நீராக அமைந்துவிடும். அது 90 விழுக்காடு மக்களுக்கு ஏற்புடையா இருக்காது. இந்த கட்டமைப்பை நாங்கள் மாற்றியமைக்கிறோம். இதுவரை 6.5 லட்சத்தை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்திருக்கோம். ஒரு நாள் கூட நிர்வாக இயக்குனர்கள் நேரில் சந்தித்தது இல்லை. கூடியவரை வலைத்தளத்தில் ஆலோசித்து அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும். பொன்னாடைகள், கவிதை பாடுவது, புகழ் பாடுவது என்று எதுவுமே கிடையாது. நேரத்தையும் பொருளையும் தேவையற்ற விடயங்களில் செய்யும் செலவுகள் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் நுண்பயிலரங்கம் 20 நிமிடங்கள் மட்டுமே. 6 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதை வழிநடத்துபவர் நிகழ்வை நடத்துவார். கருத்தை சொல்லுவாங்க. நிகழ்வின் சாட்சியாக ஒரு புகைப்படம் எடுக்கப்படும். நிகழ்வு முடிவு பெறும். அதே மாதிரி தமிழ் நுண் தேர்வுகள் 10 நிமிடம் தேர்வு எழுதுவாங்க. எல்லாமே நுண் நானோ கான்செப்ட் தான்.
கேள்வி 2. மேகலா இராமமூர்த்தி, அதுதான் எமது அடுத்த கேள்வி. அனைத்துமே நுண்ணாய்வு இருக்கை, நுண்பயிலரங்கம் என்பது போல வைத்துள்ளீர்கள். அந்த நேனோ நுண் என்ற சிந்தனை நீங்க தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்னங்கயா? பதில்: மருத்துவர் செம்மல், அப்பாவுடைய பெயரில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆய்வு இருக்கை உருவாக்கணும்னு என்று கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சில அறிஞர்களை தொடர்பு கொண்டு இருக்கைகள் எப்படி இயங்குகிறதுன்னு கேட்டேன். அவர்கள் என்னிடம் சொன்ன ஒரே ஒரு சொல்: சரியாக அவை இயங்குவதில்லை. நான் ஒரு 15 கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் தற்சமயம் இயங்குகின்ற தமிழ் ஆய்வு இருக்கைகள் பற்றிய பிரம்மாண்ட தன்மையை உணர முடிந்தது. ஒரு 20 லட்சம், 30 லட்சம், 1 கோடிக்கு ஒரு இருக்கையை உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பிரம்மாண்ட தன்மை இருக்கு. இன்றைக்கு மருத்துவத்தில் நானோ ரோபாட்டிக் சர்ஜரி என்ற ஒன்று இருக்கு. ஒரு இரத்த நாளம் ஊடாக இன்ஜெக்ஷன் கொடுத்து இரத்தத்தில் செலுத்துவார்கள். அது நேரா போய் ஹார்ட்ல எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ இவையனைத்தும் சுரண்டி வெளியே எடுத்து வந்துவிடும். இந்த தொழில்நுட்பம் ஏன் தமிழுக்கு கொண்டு வரக்கூடாது? அதுதான் நாங்கள் உருவாக்கிய மெய்நிகர் நுண் தமிழ் இருக்கை. தமிழ்நாட்டில் 2.5 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு என இருக்கைகள் இருக்கு. நாங்க என்ன நினைத்தோம், ஒரு மாதத்திற்கு 150 ரூபாய் மட்டும் வருமானம் பெற என்ன வழி என யோசித்தோம். ஒரு 35,000 ரூபாய் வங்கியில் வைப்பு வைத்தால் அதிலிருந்து பெறப்படும் வட்டி இதுபோன்ற இருக்கை அமைக்கவும் அதை தொடர்ந்து சிக்கலின்றி நடத்தவும் பொருளாதார தடைகளின்றி இயங்கும் என கண்டறிந்தோம். ஒரு 35,000 ரூபாயில் மாதம் பெறும் வைப்பு நிதி 200 ஒரு நிகழ்வை 150 ரூபாயில் செய்துவிட்டு மீதமுள்ள 50 ரூபாய் அந்த குறிப்பிட்ட இருக்கைக்கு திரும்பிவிடும். இந்த பணியை செய்ய ஓர் அலுவலகம் கிடையாது. காகிதம், பேனா, பென்சில் என எதுவுமே இல்லை. அனைத்தும் ஆன்லைன் பயன்பாடு, எக்ஸல் ஷீட் அண்ட் கூகுள் மீட். 150 ரூபாய் அந்த நிகழ்வை வழங்குபவர்களுக்கு கொடுப்போம். நல்ல பேச்சாளர்கள் அந்த தொகை வேண்டாமென போய்விடுவார்கள். ஆனால் மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய பணம். 150 ரூபாய்க்கு ஒரு நிகழ்ச்சி, 7 பேர் வருவார்கள். அனைவருக்கும் தேநீர், பிஸ்கெட் அல்லது ஒரு போண்டா என அதற்கான தொகை வழங்கப்படும். இதை சொன்னதும் நிறைய பேர் தொலைபேசியை துண்டித்துவிட்டு போயுள்ளனர். ஏதோ மனநலம் பாதித்தவர் போல என. திண்டுக்கல்லில் துரைப்பாண்டி ராமசாமின்னு என்பவர் ஒருநாள் டீக்கடையில் ஓர் தமிழ் நிகழ்வை செய்து 6 பேர் டீ குடிக்க வந்தவர்களை உட்கார வைத்து தமிழ் அறிவியல் பற்றிய செய்தியை சொல்லிக் கொடுத்து எனக்கு முதல் நிகழ்ச்சிக்கு ரிப்போர்ட் அனுப்பினார். இன்று இதுவரை 640 நிகழ்வுகள் சிறப்பாக நடந்தேறியுள்ளன. சேலத்தில இருந்து ஒரு இல்லத்தரசி அழைத்தார். வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு. காய்கறிகள் வாங்க பணம் இல்லை. 2 பசங்க இருக்காங்க. வெறும் தோசை மாவு மட்டும் உள்ளது. என்ன செய்வது என குழப்பம். நான் சொன்னேன், பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 6 பேரை உட்கார வச்சு திருக்குறள் சொல்லிக் கொடுத்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. மன்றம் ரூபாய் 150 வழங்கும் என சொன்னது தான் தாமதம். புகைப்படம் வந்தது. சொன்ன தொகை அனுப்பினோம். நேராக கடைக்கு போனார்கள். காய்கறி வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதம் செய்து சாப்பிட்டார்கள். தமிழ் பணி செய்து. இதை அவர் தன் கணவரிடம், இன்று தமிழ் பணி செய்தேன், எனக்கு 150 ரூபாய் கிடைத்தது என. யார் வேண்டுமானாலும் தமிழை வளர்க்கலாம் என இதன் மூலம் தெரிகிறது. இன்றைய கணக்கின்படி 53 ஆய்வு இருக்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 53 நிகழ்வுகள் நடக்கின்றன. நீங்கள் தரும் 35,000 ரூபாயில் ஒரு இருக்கை அமைக்கப்படுகிறது. 10 வருடம் கழித்து உங்கள் பிள்ளைகள் வந்து அப்பா கொடுத்த பணத்தை திருப்பி தாருங்கள் என கேட்டால் நாங்கள் அப்பணத்தை திருப்பி தந்துவிடுவோம். மற்ற தமிழ் அமைப்புகளில் இதுபோல பெற இயலுமா என தெரியவில்லை. கேள்வி 3. பச்சையம்மாள், இதன் வழியா இந்த 1 ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்துல நீங்கள் நூலகங்களும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பதில்: மருத்துவர் செம்மல், அறிவியல் தமிழ் நூலகம் என்பது வெறும் அறிவியல் மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது. அதில் திருக்குறள் இருக்காது, கதை, கவிதை என எதுவுமே இருக்காது. அறிவியல் நூல்களை மட்டுமே வாங்கி உருவாக்குகிறோம். எங்களுடைய நூலகம் அதுவும் ஒரு நேனோ நுண் நூலகம் தான். மொத்தமாகவே அதில் ஒரு 50 புத்தகங்கள் தான் இருக்கும். ஆதரவற்றோர், முதியோர் இல்லம் மற்றும் மருத்துவமனைகளுக்குள் இந்த நானோ நுண்ணூலகங்கள் உருவாக்கப்படுகின்றன.
100 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அருகில் ஒரு நூலகத்தை உருவாக்கினால் இரவு 8 மணிக்கு மேல் அரசு ஊழியர் அதன் வாயில்கதவை மூடிவிட்டு போய்விடுவார். ஆனால் அந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு உள்ளேயே நூலகத்தை வைத்தால் பிள்ளைகளுக்கு பயன்படும். உணவகங்களில் கூட நம்மால் நூலகத்தை உருவாக்க முடியும். மருத்துவமனையில் அனுமதித்தவுடன் ஒரு லிஸ்ட் கொண்டு வருவார்கள். அது நோயாளிக்கே வெறுத்துப் போகும். அவர் இதய நோயாளி என்றால் இதயம் சம்பந்தமாக உள்ள 4 புத்தகங்கள் கொடுத்தால் அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த புத்தகங்கள் மருத்துவமனையிலேயே இருக்கும். இந்த நேரத்தில் நடவிற்கும் ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் எழுதும் அறிவியல் சார்ந்த புத்தகங்களை தமிழ் மன்றம் பெற்றுக்கொள்ள இசைகிறது. கேள்வி 4. பச்சையம்மாள், இதில் கூறப்படும் உலக தமிழ் மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் மக்களும் அடங்குவார்கள் இல்லையா? இந்தியாவில் மெய்நிகர் அப்படிங்கிற இடத்துக்கு கூட வர முடியாத நிறைய பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? உதாரணமாக ஜவ்வாது மலையில் பழங்குடியின மக்கள் இருக்காங்க, நெட் கிடைக்காது. இந்த மாதிரியான பிள்ளைகளையும் நீங்க வளர்த்து எடுக்கணும் என நாடாவின் வேண்டுகோள். பதில்: மருத்துவர் செம்மல். ஜூம் என்ற வலைதள காணொளிகள் மட்டுமே ஆன்லைன் நுண்பயிலரங்கத்தை குறிப்பிட்ட இடங்களில் நேரடியாக நிகழும். அனாதை இல்லத்தில இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. எங்களுக்கு ரூபாய் 1500 வேண்டும் ஐயா என. நாங்கள் இங்கு ஒரு 30 பேர் இருக்கோம் சொல்லுவாங்க. சரி, 6 பேரா உட்கார வைத்து ஓர் பயிலரங்கம் தனித்தனியாக நடத்தி புகைப்படம் அனுப்புங்க, 150 ரூபாயா நாங்க தருகிறோம் என கூறினோம். ஒரு மாணவருக்கு படிப்பு கட்டணம் கட்ட முடியலன்னு வந்தார்கள். உங்கள் நண்பர்கள் அனைவரும் 7 பேரா உட்கார்ந்து ஒரு 10 நுண்பயிலரங்கத்தை செயல்படுத்துங்கள் என்று சொன்னோம். நீ என்ன படிக்கின்றாயோ அதிலிருந்து ஒரு தலைப்பை எடு. மருத்துவ மாணவர் என்றால் மருத்துவ சம்பந்தமான தலைப்பு. ஆதரவற்றோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உங்க பௌதிகம் சார்ந்த புத்தகத்தை எடுத்து படி, கற்றதை பகிர் என சொல்லுவோம். 1,00,000 பேர் ஒரு நாளைக்கு ₹1 வீதம் பகிர்ந்தால் மன்றத்துடைய ஒரு வருடத்திற்கான வரவு 3.65 கோடி ரூபாய் இருக்கும். அமெரிக்காவில இருந்து ஒரு 10,000 பேர், சிங்கப்பூர்ல ஒரு 5,000 பேர்னு உலகம் முழுவதும் சேர்ந்தாலே 3.5 கோடி வரும். இதில் ஊழல் நடக்க வாய்ப்பு உண்டே என தோணும். 3.5 கோடி பணத்தை மன்றம் என்ன செய்யும்? அதற்குதான் கிரியேட்டிவ் காமன் டொமைன். நீங்கள் பணம் செலுத்திய உடனே எக்ஸல் ஷீட்ல பதிவேற்றப்படும். அனைத்தும் நேரடியாக அனைவரும் காணும் வகையில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு பேர்தான் தமிழ் அறம். ₹1 பெற்றாலும் அறத்தோடு இருங்கள். அறிவியல் தமிழ் மன்றத்துடைய கணக்குகளை வெளிப்படையாக வைக்கிறோம். எங்க வலைத்தளத்தில் உறுப்பினரே இல்லாத சைனாக்காரன் கூட வந்து பார்க்கலாம் என்ன செலவு செய்தார்கள் என்று. கேள்வி 5. மேகலா இராமமூர்த்தி, உலகத் தமிழர்களுக்கான தரவுத்தளம் என்ற ஒன்று வைத்துள்ளீர்கள், டேட்டாபேஸ் தமிழ், டேட்டாபேஸ் ஆஃப் தமிழ்ஸ் என. அதனுடைய நோக்கம் என்ன? அதன் வழியாக நீங்க செய்து வரும் பணிகள் என்ன? பதில்: மருத்துவர் செம்மல். உலகம் முழுக்க தமிழர்கள் ஐடி தொழில்நுட்பம் படித்தவர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் தமிழர்களுக்கு ஒரு yellow pages இருக்கா? இல்லையே. நான் பிரான்ஸ் சென்றபொழுது எனக்கு திடீர் என இதயவலி வந்துவிட்டது என்றால் பார்ப்பதற்கு இதயமருத்துவர் தமிழர்கள் யார் உள்ளனர் என்றால் தமிழ் சங்க தலைவரை கேளுங்கள், அவருக்கு தெரிந்திருக்கலாம் என சொல்வார்கள். நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, சேலத்தில் ஒரு வீடு கட்டணும். ஒரு நல்ல பொறியாளரை தேடணும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், www.databaseoftamils.com செல்லுங்கள். கட்டுமான பொறியாளர் என இட்டு சேலம் என தேடினீர்கள் என்றால் அங்குள்ள தரவுகள் வரும். விர்ச்சுவல் விசிட்டிங் கார்டை திறந்து அவர்களை தொடர்பு கொள்ள மேற்கண்ட வலைத்தளம் பயன் தரும். நடவையும் NATAWO நம்முடைய உலக தமிழர்களுடைய தரவு களஞ்சியத்தில் வைக்கிறோம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நடவுவில் இருக்கின்றவர்களை நிகழ்வுகளுக்கு அழைக்கலாம். கேள்வி 6. பச்சையம்மாள், தமிழ் பணி செய்ய வருபவர்கள் அறம் சார்ந்து இருக்கட்டும், அவர்களுடைய தனி வாழ்க்கை நமக்கு தேவையற்றது என சொல்கிறீர்கள். தமிழ் நமக்கு சொல்லித் தரும் அறமே வாழ்க்கை நெறிதானே. தமிழ் பணியை மட்டும் அறத்தோடு செய்து தனி மனிதன் வாழ்க்கை நெறிமுறையில அறம் இல்லாமல் போய்விடுமா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் எமக்கு. பதில்: மருத்துவர் செம்மல். தமிழ் நமது தாய்.
நீங்கள் உங்கள் தாயிடம் ஒரு பொய் சொல்றீங்கன்னா அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியும் நம்ம பையன் தானே நாளை இந்த தவறை நிறுத்துவோம் என. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவன் நிகழ்ச்சிய நடத்தாம வெறுமனே 6 பேர கொண்ட குழுவை புகைப்படம் எடுத்து அனுப்பினான். 150 பணம் கொடுத்தாச்சு. அதற்கடுத்து அந்த மாணவன் மன்னிக்கவும் டாக்டர், நான் உங்களை ஏமாற்றிவிட்டேன் என சொல்லி மறுபடியும் ஒழுங்காக ஒரு நிகழ்வை நடத்தி புகைப்படம் எடுத்து அனுப்பினான். லட்சம் ரூபா வாங்கி ஏமாற்றுபவர்களுக்கு மத்தியில் இவன் 150 ரூபாய்க்கு தன்னை திருத்தி அறத்தோடு தமிழ் செய்யத் தொடங்கினான். ஒரு தமிழாசிரியர் திருக்குறள் சொல்லிக் கொடுத்ததா ஒரு புகைப்படம் அனுப்பினார். ஆனா அது ஆக்சுவலா அவருடைய மனைவி வீட்ல எடுத்த ஹிந்தி டியூஷன். ஒரு தமிழாசிரியரின் மனைவி ஹிந்தி சொல்லித் தருகிறார். அதனை வைத்து ஒரு தமிழ் நிகழ்ச்சியாக இவரும் காட்டுகிறார். அதன் பின்னர் அந்த தமிழாசிரியர் தமது தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டார். மணவை முஸ்தபா ஐயா, என்னுடைய தந்தை முதுமை அடைந்து இறப்பை நெருங்கும் பொழுது அவருடைய உயிலில் கீழ்த்தளம், முதல் தளம் மற்றும் 2வது தளம் என்று இருக்கிற சொத்தில் ஒரு பகுதியை தமிழுக்கு என்று எழுதி வைத்தார். அந்த தளத்தில் இருந்து பெறும் வாடகை மாதம் 10,000 ரூபாய் தமிழுக்கு சென்று சேரும். தமிழை தன் தாயாக நினைத்து ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை தமிழுக்கு வழங்குகிறார் என்றால், நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 1 ரூபாயை கூட தமிழுக்கு வழங்க முடியவில்லை என்றால் வெட்கி தலை குனிய வேண்டும். இது கல்லணை மாடல். கரிகாலன் கட்டின கல்லணையில் ஒரு மதகு வழியா தண்ணீர் வெளியாகி விவசாயிகளுக்கு நீரை வழங்குவது போல வரும் நிதியை மதகுகள் போல திறந்து தேவைப்படும் அளவு செலவு செய்ய வேண்டும். மதகுகளை நீங்கள் அறத்தோடு செய்துவிட்டீர்கள் என்றால் தமிழ் அமைப்புகள் செழிப்பாகிவிடும். கேள்வி 7. காங்கேயன் பசுபதி அவர்களின் வினா. மேகலா இராமமூர்த்தி வழியாக எங்களுடைய நடவு NATAWO அமைப்பை சேர்ந்த காங்கேயன் பசுபதி வினா 1 உங்களிடத்தில் வைத்துள்ளார். நீங்கள் நிறைய கலைச்சொற்களை உருவாக்கியுள்ளீர்கள். மருத்துவ அகராதி கூட உங்க மாணவர்களை வைத்து உருவாக்கி உள்ளீர்கள். இதுபோல உருவாக்குவதோடு நில்லாமல் அதை பரவலாக்குவதில் உங்களுடைய மன்றத்தின் என்ன? பதில்: மருத்துவர் செம்மல். நுண்பயிலரங்கங்கள் கலைச்சொற்களுக்காக ஓர் இருக்கை இருக்கிறது. எனது தந்தையார் மணவை முஸ்தபா 10 லட்சம் கலைச்சொற்கள் உருவாக்கினார். அதுபோல நாங்கள் ஒரு கலைச்சொல் அகராதியை மிகப்பெரிய அளவு உருவாக்கிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது அறிஞர்களை வைத்து உருவாக்கவில்லை. பீடியாட்ரிக் சர்ஜரிக்கு குழந்தைகள் அறுவை சிகிச்சை தேவையான ஒரு 1000 சொல் தினசரி பயன்படுத்துவதை மாணவர்களிடம் அளிக்கிறோம். ஒரு முழு வால்யூம்ல 100 பக்கம் இருக்கும். 200 சொற்கள் தான் இருக்கும். 10 மருத்துவ மாணவர்களை அழைத்து தலா 20 மருத்துவ வார்த்தைகள் கொடுத்துவிடுவோம். அந்த 20 வார்த்தைகள் ஏற்கனவே உள்ள மருத்துவ கலைச்சொல்லில் உள்ளது. இவர்கள் கொண்டுவரும் தமிழ் சொற்கள் மற்றும் அவர்கள் தத்தமது பேராசிரியர்களுடன் கலந்தாலோசித்து பெறும் வார்த்தைகளை பெற்று இச்சொற்கள் பதிவேற்றப்படும். இதற்கு அவர்களுக்கு ரூபாய் 140 வழங்கப்படும். அதுபோல மாணவர்களிடம் ஒரு 20 சொற்களை எடுத்து வகுப்பில் உள்ள 7 மாணவர்களை உட்கார வைத்து அவ்வார்த்தைகளை பற்றி விவரிக்க வைத்து அதற்கு 150 ரூபாய் நுண்பயலரங்கமாக கொடுப்போம். பயன்பாட்டை யார் செய்கிறார்களோ மாணவர்கள், அவர்களிடமே அதை கொடுக்கிறோம். ஒரு புத்தகத்துக்கு 5000 ரூபாய் வைப்பு தொகை. ஒரு மருத்துவர் அனுசரணை வழங்கினார். 20 மாணவர்கள் சேர்ந்து செய்கிறார்கள். அறிவியல் தமிழ் மன்றம் வெளியிடும் புத்தகம் முழுக்க இலவசம்தான். PDF கொடுத்து யாரிடம் வேண்டுமானாலும் பகிரலாம். https://appliedtamil.com என்ற வலைத்தளத்தில் நாங்கள் அனைத்தையும் தரவிறக்கம் செய்து வைப்போம். யார் வேண்டுமானாலும் அதை தரவிறக்கம் செய்து புத்தகமாக அச்சிட்டுக் கொள்ளலாம். கேள்வி 8. பச்சையம்மாள், அறிவியல் மூலமாக தமிழை நீங்கள் உலகெங்கும் பரவலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் பாண்டிச்சேரி அறிவியல் சயின்ஸ் போரம்ல மாணவர்களுக்காக நைட் ஸ்கை வாட்ச், நேச்சுரல் வாக் போன்ற சிறு சிறு விடயங்களை எமது மாணவமணிகளுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். இதுபோன்ற செயல்பாடுகள் உங்களது அறிவியல் தமிழ்மன்றம் செய்கிறதா? பதில்: மருத்துவர் செம்மல், நிச்சயமா. உங்களுடைய மாணவர்களை 7 பேர்களை ஒரு இடத்தில உட்கார வைத்து ஜூபிட்டர் சம்பந்தமாக ஒரு மாணவர் பேசட்டும், மற்ற 6 பேர் கவனிக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் தமிழ், முடியவில்லை என்றால் ஆங்கிலத்தில் பேசட்டும். மன்றத்திடம் புகைப்படம் ஒன்றை சமர்ப்பியுங்கள். உடனடியாக 150 ரூபா நுண்பயிலரங்கத்திற்கான தொகையை கொடுப்போம்.
அந்த 150 ரூபாயை வைத்து அந்த 7 பேரும் அங்குள்ள ஒரு சிறிய தேநீர் கடையில ஒரு டீ காபி அருத்திக் கொள்ளலாம். கூட்டத்தை தவிர்த்து ஒரு சிறு சிறு குழுமமாக கற்றலை தமிழுடன் அறிவியலையும் மாணவர்களிடம் எடுத்து செல்ல இயலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் முயற்சித்தால். அறிவுதானம் திட்டம் மருத்துவர் செம்மல் வழங்கிய கூடுதல் தகவல். அறிவுதானம் என்ற ஒரு திட்டம் உள்ளது. இதிலிருந்து பெறப்படும் வருவாய் ஆதரவற்றோர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஏழைகளுக்கு மட்டும்தான் போகும். நம்மை நோக்கி ஆடு மாடு வந்தால் சாப்பாடு போடுகிறோம். ஒரு மனிதன் வந்தாலும் சாப்பாடு போடுகிறோம். ஆனால் மனிதனுக்கு மூளை என்ற ஒன்று இருக்கு. வள்ளலார் 180 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் சமூகத்தில் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு வள்ளலார் சங்கங்கள் திருக்குறள் வகுப்புகள் நடத்துகிறதா? உணவு வழங்கப்படுகிறதா? உணவை கொடுப்பதற்கு முன்பு திருவருட்பாவை சொல்லிக் கொடுங்க. சந்திர மண்டலத்தை பற்றிய 10 நிமிட பதிவை கேட்டுவிட்டு உணவை உண்ண சொல்லலாம். இதை நடைமுறைப்படுத்த 10 ரூபா அறிவுதானம் அனைவரும் தருகிறார்கள். அனாதை இல்லங்களில் 15,000 ரூபாய் கொடுத்து 6 பிள்ளைகளை அமர வைத்து பாடம் படிக்க சொல்லுவோம். அதற்கு நாங்கள் அரிசி வாங்கி தருவோம். தமிழுக்காக உழைப்பையும் கொடுக்க மாட்டேன், பணத்தையும் கொடுக்க மாட்டேன், எனக்கு தமிழ் பிடிக்கும் என்ற பொய்மையை பூசிக்கொண்டு நிற்காதீர்கள். நிறைவுரை. பச்சையம்மாள், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நடவு அமைப்பு இந்த 1 ரூபாய் அறிவியல் தமிழ்மன்றத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. நடவு அமைப்பினுடைய எழுத்தாளர்கள் அறிவியல் மன்ற பணிகளிலே பங்கேற்கிறார்கள். மருத்துவர் செம்மல் உறுப்பினர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகளவில் சிறு சிறு அறிவியல் நூல்கள், வாழ்வியல் நூல்கள், மனிதனை மேம்படுத்துகின்ற புத்தகங்களை எழுதுங்கள். 100 ரூபா விலை நிர்ணயித்தோம் என்றால் நடவினுடைய எழுத்தாளர்களின் அத்தனை புத்தகங்களையும் தலா 25 பிரதிகளை தமிழகத்தில் உள்ள அத்தனை நூலகத்திற்கு நாங்கள் வாங்குவோம் என்ற உறுதிமொழியை வழங்குகிறேன். முடிவுரை. 1 ரூபாய் மட்டுமே செலவழித்து உலகத் தமிழை அறிவியல் மொழியாக்கும் இந்த புரட்சியில் இணையுங்கள். டாக்டர் செம்மல் முஸ்தபாவின் அனுபவங்கள், கருத்துகள், வாழ்க்கை பயணம் ஆகியவை தமிழ் சமூகத்துக்கு ஒரு புதிய வழியை காட்டுகின்றன. இந்த நேர்காணல் நம்மை சிந்திக்க வைக்கிறது. தமிழ் வெறும் பேச்சு மொழி அல்ல, அது எதிர்காலத்தின் அறிவியல் மொழி. தொகுத்தவர் காங்கேயன் பசுபதி. கவின் ஸ்கூல் நிறுவனரான இவர் கடந்த 28 ஆண்டுகளுக்கும் மேலாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி வருகிறார். கங்கா என்ற புனைப்பெயரில் இலக்கிய படைப்புகளை வழங்கி வருகிறார். ஆதாரம்: NATAWO நேர்காணல் மருத்துவர் செம்மல் முஸ்தபா. https://www.youtube.com watch /Vsman Mahia மற்றும் Tsaman 3815s. மேலதிக விபரங்களுக்கு https://appliedtamil.com https://tamilAram.com https://natavo.org. கனடாவிலிருந்து நமது செய்தியாளர் சுதர்சன்.